சிவன் வழிகாட்டுவார். சிவன் வழிகாட்டுவார்னா, ஆமாம், சிவன் வழிகாட்டுவார். நிறைய பேருக்கு அவங்களுடைய பாதை தெரியுது. அதனால் அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் திக்கு எது, திசை எதுன்னு தெரியாமல் இன்றைக்கி அனாதையாக ஒரு சூழ்நிலையில் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். நமக்கு படித்தோம், படித்ததுக்கான வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேலை கிடைச்சும் அந்த வேலை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கையும் அமையாமல் இருக்கலாம். அமைஞ்ச வாழ்க்கை மனசுக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். இப்படி திக்கு எது, திசை எது, எந்த பாதை எது தெரியாமல் நம்ம ஏன் பிறந்தோமோன்னு ஒரு கேள்வியோடு நம்ம இருப்போம். அப்போ நம்ம சிவனை போய் நம்ம வழிபடும் போது இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெளிவு கிடைக்கும், ஒரு பாதை கிடைக்கும். நமக்கு பாதையை அவர் காட்டுவார். நம்மளுடைய கரம் பிடிச்சு அவர் நம்மளை அழைச்சிட்டு போவார். நமக்கு முன்னாடி சிவன் நடந்து போவார். அதுக்கு தான் சிவன் வழி காட்டுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.